சமீபத்திலே கடையநல்லூரிலே அசரத்துக்கு தெரியும், இங்குள்ள இமாமுக்கு சொரண்டை பங்களா சொரண்டைன்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த பங்களா சொரண்டை ஸ்கூல்ல வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு லீவ் விடணும். இல்லை என்று சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழ சொரண்டையில தொலைவுக்கு அனுமதி கொடுக்கணும். ஒரு 3 வாரம் கொடுக்கல, 3 வாரம் கொடுக்கல. அந்த பிள்ளைகள் 10th எழுதணும். 10th டக்குன்னு வெளியே போனா எழுத முடியாது, எழுத முடியாது. 3 வாரம் தொலைவிடவில்லை என்று சொன்னால் அவர் முஸ்லிமே கிடையாது என்று எங்களுடைய தாய் எங்களுக்கு சொல்லி வளர்த்திருக்கிறார். எனவே அடுத்த வாரம் நீங்கள் எங்களுக்கு தொழுகைக்கு அனுமதி கொடுக்காவிட்டால் இந்த வகுப்புக்கு நாங்கள் வரமாட்டோம். அவங்க சொன்னாங்க, வகுப்புக்கு வரலன்னா உனக்கு தான் நஷ்டம், எங்களுக்கு ஒரு நஷ்டம் இல்லை. போகவில்லை. 4வது வாரம் 5வது வாரம் மகளவாசிகள் கேட்டார்கள், எதுக்கு போகல அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அவ உம்மா சொன்னிச்சான், என் அருமை மகனே, உன்னை ஜும்மாவுக்கு அனுமதிச்சா போய் வெள்ளிக்கிழமை மட்டும் 2 மணி நேரம் கேட்டு வா. அனுமதிக்கலையா அந்த படிப்பே போனாலும் பரவாயில்ல, உன் வாழ்க்கையில ஜும்மா ஒருபோதும் தவறவிடக்கூடாது. அல்லாவுக்கு மட்டும்தான் நீ பயப்பட வேண்டும் என்று எங்களுடைய தாய் சொல்லி தந்திருக்கிறார். நிர்வாகம் ஒன்று கூடியது. அந்த சபையிலே பேரன் குரூப் என்று சொல்லப்படக்கூடிய அங்கே ஒரு மனு கொடுத்தது. அந்த மனு ஆய்வு செய்யப்பட்டது. அதை கேட்காத பட்சத்தில் கலெக்டர் ஆபீஸில் கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு வார வாரம் 12 to 1:30 வரைக்கும் போய் தொழுதுக்கலாம். காரணம் என்ன? ஒரு பெற்றோர் தாயுடைய வளர்ப்பு. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தார்கள் தெரியுமா? அப்துல்லா இரவு நேரத்தில் அவங்க மலஞ்சலம் கழிக்க போகும்போது போயிட்டு வருகின்றதற்காக வேண்டி தம் பிள்ளையை அழைத்து செல்வார்கள். இருட்டில பூச்சிகள்லாம் நடமாடக்கூடிய இடத்துல பிள்ளைய விட்டுருவாங்க. வீட்டுக்கு வந்துருவாங்க, ஒது செஞ்சு தொழுவாங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆகிவிட்டது. அருகாமையில் இருந்த சஹாபா பெருமக்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் கேட்டார்கள், எம்மா உன் மனது என்ன கல்மனதா? எதற்காக வேண்டி இந்த பச்சை குழந்தைய இந்த காட்டில நைட்டு நேரம் நீ விட்டுட்டு போறிய? உடனே அந்த அம்மா சொன்னுச்சான், என் புள்ள அல்லாஹ்வை தவிர வேற எதுக்கும் பயப்படக்கூடாது, இருட்டுக்கு பயப்படக்கூடாது. அவன் இன்னைக்கு இருட்டுக்கு பயந்தாம்னா இந்த இருட்டு கண்டே சுபுவுக்கு போக மாட்டான். இன்னைக்கு இந்த இருட்டை பயந்தாம்னா இந்த இருட்டை காண்பிச்சு மக்ரிப் இஷாவுக்கு போக மாட்டான் என்று அந்த தொனியிலே சொன்னார்கள். என் மகன் எதற்காகவும் பயப்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஊட்டி ஊட்டி வளர்க்கின்றேன் என்று சொன்னார்களே. அந்த பிள்ளை பின்னாடி எப்படி ஆணிச்சு தெரியுமா? அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படாது, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படாது. ஒரு நாள் ரோட்டிலே விளையாடு கொண்டிருக்கின்ற சமயத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். எல்லா சின்ன பிள்ளைகளும் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். உமரை பார்த்தவுடன் எல்லோரும் ஓடோடி ஒதுங்குகிறார்கள். ஆனால் அப்துல்லா மட்டும்தான் பயப்படாமல் நின்றார். உடனே கேட்டார்கள், லிமாதா லம் யஹ்ருபு, எல்லா சிறுவர்களும் ஓடோடி விட்டார்களே, நீ மட்டும் ஏன் பயப்படாமல் இருக்கிறாய் என்று உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள். அதற்கு அந்த சிறுவர் சொன்னார், லம்மகுன் அலா ரைபத்தின் ஃபஅகாஃபுக வலம் யகும் தரீகுல் லைகன் ஃபஅவுஸலா. நான் எதுக்கு பயப்படணும்? நான் உங்களுக்கு ஏதாவது தப்பு செஞ்சேனா? தப்பு செய்யல, ஏன் பயப்படணும்? அல்லது இந்த ரோடு நெருக்கடியா இருக்கா இப்படி வழி விடுறதுக்கு? ரோடு விசாலமா தானே இருக்கு. அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பயப்படக்கூடாது என்று என் தாய் எனக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கும் போது, ஹதீஸை படிக்கும் போது சொல்லி தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்ம பிள்ளை வளர்த்திருக்கிறோமா? அவர்களை வளர்க்க வேண்டும் என்பதை குறிப்பதற்காகத்தான் இதுபோன்ற மேடைகளை இங்கே அமர செஞ்சிருக்கிறார்கள்.